Welcome to Shankar Medico Academy. Meet the NEET program. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பிசிக்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. இந்த டாபிக் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டியில. ஸோ வில் சி how we can differ these resistance and resistivity and how they are related. Okay. ஸோ இப்போ நமக்கு வந்து we have a conductor. கண்டக்டர்னா என்னது? anything conducts electron, anything allows the flow of electron, anything conducts current is called conductor. So கண்டக்டர்ல வந்து flow of electron வந்து ஈஸியா இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இன்சுலேட்டர்ஸ் ரப்பர் பிளாஸ்டிக்லாம் நீங்க வந்து when you are connecting a battery or electric field you will not see any conduction of electrons. ஆனா கண்டக்டர்ல கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, கரண்ட் இருக்கு. அது ரீசன் என்ன அப்படின்னா, கண்டக்டர்ஸ்ல இட் இஸ் ஹேவிங் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதுதான் முதல் ரீசன். ஸோ நம்ம வந்து கண்டக்டர்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இந்த இ மைனஸ்னு போட்டிருக்கலாம், இட் இஸ் லைக் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு வைப்போம். when it is a closed circuit கரண்ட் வந்து ஃப்ளோயிங் ஆகும். ரைட். இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு அந்த கண்டக்டர்ஸ் ஒரு அப்போசிங் நேச்சரை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற மீனிங்ல சொல்றோம். அப்போசிங் நேச்சர் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி. இதை கம்பேர் பண்றதா இருந்தா, இப்போ ஒரு வாட்டரை வந்து ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ்ல நீங்க விடுறீங்க, அதே மாதிரி ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல விடுறீங்க. எதுல வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிஷ் சர்ஃபேஸ்ல அந்த வாட்டரோட மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அதே ரஃப் சர்ஃபேஸ்ல இட் வில் டேக் மோர் டைம் டு மூவ் பிகாஸ் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். அதே மாதிரி தான் இந்த கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டுக்கு அதோட அப்போசிங் நேச்சரை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? இதுல பர்டிகுலரா இந்த ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் எங்க வேரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குல்ல, இதோட ஃபார்முலா எப்படி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த கண்டக்டரோட லென்த், கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கக்கூடிய அந்த ஜாமெட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, டைமென்ஷன்ஸ், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். வேறஸ் ரெசிஸ்டிவிட்டி அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? அது ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், காப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். அலுமினியம் அப்படிங்கிற கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூல இருக்கும். அதே நேரத்தில் காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் இதுதான் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காப்பரோட லென்த் வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி ஆகும். அந்த காப்பரோட திக்னஸ் வேரி ஆச்சுன்னா, வேற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். இங்க தான் இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு டிஃபர் ஆகுறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து directly proportional to length of the conductor and it is inversely proportional to area of the conductor. சரிங்களா? ஸோ இது லென்த், ஏரியா இந்த ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம் இருக்குன்னு வைங்களேன். 10 மீட்டர் 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் டெஃபினட்டா இதை விட இன்க்ரீஸ் ஆயிரும். 200 ஓம் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஓம் இஸ் தி யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை வேரி பண்ணாலும் வேரி ஆகும். ஸோ இப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கிற டேர்ம் இப்போ எங்க வரும் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஸோ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் பை ஏரியால நம்ம அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டா we will put one constant. That constant is called resistivity, rho. The rhoங்கிற சிம்பல் தான் ரெசிஸ்டிவிட்டி into L by A. Or rho can be written as cross multiply பண்ணீங்கன்னா R into A by L. உங்க புக் டெஃபினிஷன் according to your book definition, when area equal to 1 meter square, unit area and length is unit length, then we will put 1 and 1. So resistivity can be equal to resistance அப்படிங்கிற மாதிரி we can give the definition, right? ஆனா ரெசிஸ்டிவிட்டிங்கிறது it is a pure constant. ஓகேங்களா? ஸோ ஃபார் பர்டிகுலர் மெட்டீரியல் ரப்பர் அப்படின்னா அதுக்கு ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ உங்க புக்ல டேப்லெட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் கிளாஸ் தே வில் கிவ் த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. ஃபார் ஏர் தே வில் கிவ் த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. ஆனா அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த் அண்ட் ஏரியா. பட் ரெசிஸ்டிவிட்டி இந்த ஃபார்முலாவை பார்த்தா நீங்க ஏரியா அண்ட் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா நினைப்பீங்க. அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரெசிஸ்டிவிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆகிறதுக்கான
சான்சஸ் இருக்கு. அது எங்க அப்படின்னா when temperature changes or impurity added இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ரெசிஸ்டிவிட்டி டெஃபினட்டா வேரி ஆகும். ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஆனா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டிவிட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சான்ஸ் இல்லை. ரைட், see here. The resistance equal to directly proportional length by area அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு practical example அப்படின்னா, if you have a two streets, ஒன்னு வந்து lengthier street இருக்குன்னு வைங்க, another one is shortest street. இதுல எதுல நீங்க கிராஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரீட்டை ஈஸியா கிராஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு மூவ் பண்றதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸர். ஆனா லென்த்தியர் ஸ்ட்ரீட் இருக்கு, அதை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா லென்த்தா இருக்கிறனால யூ வில் ஹேவ் மோர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லென்த்துக்கு ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வரும். ஐ ஹாவ் அ பிராட் ஸ்ட்ரீட் அண்ட் ஐ ஹாவ் அ நேரோ ஸ்ட்ரீட். இதுல எதுல ஈஸியா மூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்ல யூ ஹேவ் மோர் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு பிராட் ஸ்ட்ரீட். பிராட் ஸ்ட்ரீட்ல ஈஸியா மூவ் பண்ணிடுவீங்க. ஸோ when area is more, resistance is lesser. So resistance inversely proportional to area. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு when you are putting on constant, அந்த கான்ஸ்டன்ட் தான் ரெசிஸ்டிவிட்டி. அந்த ரெசிஸ்டிவிட்டி இந்த லென்த் அண்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. அண்ட் ரெசிஸ்டிவிட்டியை நம்ம இன்னும் இன்டெப்தா ஃபார்முலாவை எழுதுறதா இருந்தா we can write like this. Resistivity depends on nature of the material and it can be given like this. Mass of electron divided by number of electrons in per unit volume into electron charge into tau, or you can give like this, m by ne square tau. Right? It's like a mnemonics, m by mass of electron by NEET, you can understand like this. And resistance formula எழுதுறா இருந்தா m into L by NEE into tau into A. So resistivity you multiply this by A by L, A L cancel ஆயிரும், you will get this answer. So இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட வேல்யூ இருக்குல்ல, அது லெஸ்ஸர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வில் மோர், பிகாஸ் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த டவுங்கிறது இட் இஸ் லைக் relaxation time of electron. So when relaxation time is reduced, resistivity will more. Relaxation time is increased, then resistivity will be lesser, because this relaxation time வந்து எதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன், டெம்பரேச்சரும் ரெசிஸ்டிவிட்டியும் ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ whenever temperature is increases, resistivity for conductor will increase, for semiconductor it will be decreasing. So the relaxation time and temperature are directly proportional, so that resistivity depends on this relaxation time. So resistivity அப்படிங்கக்கூடிய டேர்ம் வந்து உங்களுக்கு லென்த் அண்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம் இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட கான்செப்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸோட கான்செப்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். See this. The resistance of a wire is R ohm. If it is melted and stretched to n times its original length, its new resistance will be. இதான் கொஸ்டின். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி அனலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஓட ஃபார்முலா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலா இதோட வேல்யூ R ohm, இதை மெல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க n times its original length. So new L, that is L dash is equal to n into L. So students எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா R dash is directly proportional to n into L by A. So n into R இதான் ஆன்சர் நினைப்பீங்க, பட் இட் இஸ் ராங். என்ன மிஸ்டேக் அப்படின்னா when you are stretching the length, increasing the length, what will happen to the area of cross section? Area of cross section அதே டைம்ஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இது கொடுக்கல, இருந்தாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
area of cross section of the new wire will be a by n. So இத என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல a போடக்கூடாது, you have to substitute as a by n. So your answer will be r dash is directly proportional to n square r. சரிங்களா? This is the correct answer. For example 8 times அப்படி சொன்னாங்கன்னா 64, 10 times அப்படி சொன்னாங்கன்னா 100. ஸோ இங்க யார் சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படின்னா லென்த் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா ஏரியா சேஞ்ச் ஆகும், ஏரியா சேஞ்ச் ஆனா லென்த் சேஞ்ச் ஆகும். பட் ஒரு பாராமீட்டர் மட்டும் இங்க சேஞ்ச் ஆகாது, அது யாருன்னா வால்யூம். இந்த ரெண்டு கேசஸ்லயுமே வால்யூம் சேம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வால்யூம் ஆஃப் த ஒயர் இஸ் ஏரியா இன்டு லென்த், செகண்ட் கேஸ்ல வால்யூம் ஆஃப் த ஒயர் இஸ் a by n இன்டு n இன்டு l. அகைன் இது என்னதான் வரும், a இன்டு l. ஸோ வால்யூம் தான் கான்ஸ்டன்டா இருக்குமே தவிர உங்களோட லென்த் அண்ட் ஏரியா ஒரு பாராமீட்டரை டச் பண்ணீங்கன்னா இன்னொரு பாராமீட்டர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இது ஒரு ட்ரிக்கி क्वेश्चन, ரைட்? ஒன் மோர் क्वेश्चन வில் see. A wire of resist certain material is stretched slowly by 10%. Its new resistance and specific resistance become respectively. So இங்க ஒரு நியூ டேர்ம் ஒன்னு இருக்கு, என்ன இருக்கு? ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். So who is specific resistance அப்படினா resistivity ஓட another name தான் specific resistance. Because I told you R is equal to rho into L by A. Rho can be taken as, that is resistivity taken as R into A by L. When you are substituting L equal to 1 meter and area equal to 1 meter square, you will get rho equal to R. So அதனால நம்ம இந்த ரெசிஸ்டிவிட்டியோட another name என்ன சொல்றோம் அப்படினா specific resistivity. When you have taken this as L equal to 1, A equal to 1, we can equate rho equal to R. So அதோட நேம் தான் specific resistance அப்படிங்கிற நேம். ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டியை ரெசிஸ்டன்ஸ்ங்கிற டேர்ம்லயும் சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல்ல வந்து லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதனால ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிதான் கொஸ்டின். ஸோ நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும் லென்த் ஏரியா இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பாராமீட்டர்ஸ் ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இங்க கேட்டிருக்க ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் நாட் சேஞ்ச். ஸோ அப்போ ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் என்ன அப்படின்னா சேம். ஸோ இப்போ இதுல எந்த ஆப்ஷன்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் டூ ஆப்ஷன்ஸ் வில் நாட் கம். ஸோ த சான்சஸ் ஆர் ஃபார் 1 and 4. ஸோ இப்போ நம்ம 1 or 4 அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல 1 பார்த்தீங்கன்னா போத் ரிமைன் சேம்ங்கிறாங்க. ஸோ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலோ ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணாலோ சேஞ்ச் பண்ணாலும் கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா சேமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அகைன் இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ த ஆன்சர் வில் பி லைக் ஃபோர்த் ஒன். இருந்தாலும் இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா R equal to rho into L by A. This is initial case, original resistance. Now new resistance R dash equal to rho into L will be increased by 10%. So 10% increase means it will be 110%. So 1.1 into L. Similarly, I told you length change ஆச்சுன்னா correspondingly inverse ஏரியாவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏரியா என்ன ஆகும்னா நியூ ஏரியா வில் பி A by 1.1. ஸோ இது ரெசிப்ரோக்கலா மல்டிப்ளை பண்ணா you will get the answer as 1.21 into rho L by A. That is R dash is equal to 1.21 times of R. So this is the answer. சரிங்களா? So I hope clear, you understand resistance and resistivity concept clearly. Thank you. Dear aspirants, please try this problem at your end. Again, this is a problem based on resistance and resistivity. Thank you all.